பாகிஸ்தானுக்காக களம் இறங்கிய கபில் தேவ். இந்தியாவே அதிரும் ஒரு கடிதம். இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் இருக்கட்டும், ஆனா ஒரு மனுஷனோட உயிருக்கு ஆபத்துனா நம்ம ஜாம்பவான்கள் சும்மா இருப்பாங்களா? இது கிரிக்கெட்டையும் தாண்டிய ஒரு விஷயம். இப்போ நிலைமை சரியில்லை. ஆபரேஷன் சிந்தூர் பதிலடிக்கு அப்புறம் கிரிக்கெட் கிரவுண்ட்ல கூட இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் பிளேயர்ஸுக்கு கை கொடுக்கல. அவ்வளவு கோபம். ஆனா பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் இப்போ சிறையில இருக்காரு. அவரோட நிலைமை ரொம்ப மோசம்னு கேள்விப்பட்டு இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் கபில் தேவ் மற்றும் சுனில் கவாஸ்கர் இப்போ ஒரு அதிரடி முடிவெடுத்திருக்காங்க. உலகத்துல இருக்கிற டாப் 14 கிரிக்கெட் கேப்டன்கள் ஒன்னா சேர்ந்து பாகிஸ்தான் அரசுக்கு ஒரு அவசர கடிதம் எழுதியிருக்காங்க. இம்ரான் கானை மனிதாபிமானத்தோட நடத்துங்க, அவருக்கு உடனே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு குரல் கொடுத்திருக்காங்க. நம்ம ஊரு கபில் தேவ் கையெழுத்து போட்ட அந்த கடிதம் இப்போ உலகம் முழுக்க வைரல். அரசியல் வேற, விளையாட்டு குலம் வேறன்னு நிரூபிச்சிட்டாங்க. நிஜமாவே வருத்தமான விஷயம் என்னன்னா, 1992ல உலகக்கோப்பை ஜெயிச்சு கொடுத்த இம்ரான் கானுக்கு இப்போ ஒரு கண்ணுல 85% பார்வை போயிருச்சான். சிறையில அவருக்கு சரியான சாப்பாடு, மருந்து இல்லைன்னு அவரோட குடும்பம் கதறுது. ஆலன் பார்டர், ஸ்டீஃபன் வாக்னு உலகமே இம்ரான் கானுக்காக நிக்குது. கபில் தேவ் சொன்ன ஒரே விஷயம்தான், களத்துல நாங்க எதிரிகளா இருக்கலாம், ஆனா ஒரு பிளேயரா அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கணும். விளையாட்டு எப்போதுமே நாடுகளை இணைக்கும் பாலமா இருக்குன்னு இத பார்த்தா தெரியுது. இந்த கடிதத்துக்கு அப்புறமாவது பாகிஸ்தான் அரசு இம்ரான் கானுக்கு முறையான சிகிச்சை கொடுக்குமான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பகை நாடா இருந்தாலும் இம்ரான் கானுக்காக நம்ம கபில் தேவ் குரல் கொடுத்தது சரியா தப்பா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க.